ராஜராஜன் நேரம் இது ராஜராஜன் நேரம் ராஜராஜன் நேரம் நமக்கு ராஜயோக நேரம் விடியும் விடியும் எதுவும் முடியும் உன்னை காண வந்தால் பெயர் பூண வந்தால் உன்னை காண வந்தால் பெயர் பூண வந்தால் விடியும் விடியும் எதுவும் முடியும் உன்னை காண வந்தால் பெயர் பூண வந்தால் உன்னை காண வந்தால் பெயர் பூண வந்தால் விடியும் விடியும் எதுவும் முடியும். அரசாங்கங்களும் அதிகாரிகளும் அறிவாளிகளும் தொழில் மேதைகளும் உன்னை பார்த்திடுவார் பெயர் மாற்றிடுவார் துயர் தீர்த்திடுவார் சுகம் சேர்த்திடுவார் நவகோளும் என்ன எந்த நாளும் என்ன ராகு காலம் என்ன யமகண்டம் என்ன உனதாதரவால் பெயர் மாறுதலால் சுபமாகிடுமே ஜெயம் கூடிடுமே விடியும் விடியும் எதுவும் முடியும். வாழ்வில் பொன் பொருள் புகழ் அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 2350 செல் நம்பர் 9840019245. மனிதன் சிந்தனை உள்ளவன், மனிதன் பண்பாடு உள்ளவன், மனிதன் என்பவன் பிறரை மதிக்கின்றவன், மனிதன் என்பவன் நிலையாமையை உணர்கின்றவன், மனிதன் என்பவன் பிறருக்கு நல்லதை செய்யக்கூடியவன், மனிதன் என்பவன் மாண்புடையவன். இதற்கெல்லாம் இலக்கணமாக தேடக்கூடியவர் தான் நம்முடைய ராஜராஜன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் எதை சொன்னாலும் ஒருவருடைய வாழ்க்கைக்காகவும் வாழ்வதற்காகவும் தான் அவர் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். வாழ்க என்று சொல்லுவதற்கு காரணங்களே தேவையில்லை, நல்ல உள்ளம் போதும். ரூபத்துல இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தான் சாரும். பெயரும் புகழும் பெறுவதற்கு உழைத்தவர் பெரியார், பெயரால் புகழ் பெறுவதற்கு உழைப்பவர் ராஜராஜன் என்ற முடிவுக்கு நான் தாங்களை சரி செய்வதற்கு மனத்திலே ஏற்பட்டிருக்கிற அந்த அடைப்பை நீக்குவதற்கு ஒரு வழிதான் ராஜராஜனின் வழி. அவர் என்ன சொன்னாரு? இதே பேர் தான் உங்களுடைய ஒரிஜினல் பேரை நீங்க வைங்க. ராஜேந்திரனோட இன்னொரு பேர் என்ன? விஜயேந்திரன். அதே விஜய டி ராஜேந்தர்னு உங்கள் பழைய பேரே வச்சா இந்த திசைக்கு இன்னைக்கு வேற விதமா சாதிப்பீங்க அப்படின்னு பேரியல்ல சொன்னா நான் ஒண்ணு ஏயா இவ்வளவு ஜோதிடம் தெரிஞ்சாரு டி ராஜேந்தர்ட்ட, இவ்வளவு வாழ்க்கையில சாதிச்ச டி ராஜேந்தர்ட்ட, இவ்வளவு தன்னம்பிக்கையில் ஒரு டி ராஜேந்தர்ட்ட ஒரு ராஜராஜன் வந்து உங்களோட பேரை விஜய டி ராஜேந்தர்னு வச்சுக்கிங்கன்னு சொன்னாக்கா ஏன்ட்ட வேற யார் இதை சொல்லியிருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டேன். பாலன் என்கின்ற ஒரு பெயரை சூட்டுகின்ற போது அதற்கும் ஒரு அச்சாரம் இருந்தது, ஒரு சுறுசுறுப்பு இருந்தது, தொழில் ரீதியாக ஒரு பெரிய பலத்தை உருவாக்கி கொண்டிருந்தது என்றால் இது ராஜராஜனால் மட்டும்தான் முடியும் என்பதை மறுக்க முடியாது. அவருடைய இல்ல திருமணம் பற்றி நீங்க வந்திருப்பீங்க, சிலர் பேர் வர முடியாமல் போயிருக்கலாம். அது என்ன திருமணமா மாநாடா என்று கேட்கிற அளவிற்கு அவ்வளவு சிறப்பாக அந்த விழாவை நடத்தினார்கள். அந்த உள்ளம் இருக்கிறதே பெரிய உள்ளம். அவர் செய்கிற தொண்டு சாதாரணமான தொண்டு அல்ல. எவரும் எதையும் செய்யலாம் என்றாலும் கூட இதை இவர்தான் செய்ய முடியும். இந்த அளவு அக்கறை எடுத்துக்கொண்டு இதே வேலையாக
இதே முழு மூச்சாக ஈடுபட்டு இத்தகைய நல்ல பணிகளை செய்து வருகின்ற இவர் ஒரு சமுதாய சிற்பியாவார்கள். பேர் மாற்றன்றது எல்லாருக்குமே அவசியம். பேர் நல்ல பேராக இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். எது செஞ்சாலும் ராஜராஜன் ஒரு புது மாதிரியாக ஒரு நல்ல விதமாக செய்வாங்க. அவர்கள் பல்லாண்டு பல கோடி ஆண்டு வாழணும்னு வாழ்த்துறேன். மனதிற்கு மருந்தாக இருந்த அண்ணன் ராஜராஜன், நீங்கள் பெயரை மாற்றுங்கள், உங்களை எல்லாம் பெருந்தகை என்று அழைக்க வேண்டும், செல்வ பெருந்தகை என்று அழைப்பார்கள் என்று 2001 ஜூன் மாதத்தில் சொன்னார். நீங்கள் அவர் வைக்கிற பெயரை முழுமையாக ஏற்றுக்கணும். நீங்கள் அதுவாகணுன்றது நீங்களும் அவருக்கு வச்ச பேரும் நீங்கள் சரியானீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்க்காத அத்தனையும் கிடைக்கும். அப்புறம் நீங்களே 4 பேரும் சொல்லுவீங்க. மக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு மாறுதல் கிடைக்க போகிறது, ஒரு ஏற்றம் வரப்போகிறது என்கிற பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் பூரிப்போடும் உங்களை நாங்கள் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். ராஜராஜன் நேரம் நமக்கு ராஜயோக நேரம். விடியும் விடியும் எதுவும் முடியும், உன்னை காண வந்தால் பெயர் பூண வந்தால், உன்னை காண வந்தால் பெயர் பூண வந்தால், விடியும் விடியும் எதுவும் முடியும், உன்னை காண வந்தால் பெயர் பூண வந்தால், உன்னை காண வந்தால் பெயர் பூண வந்தால், விடியும் விடியும் எதுவும் முடியும். அரசாங்கங்களும் அதிகாரிகளும் அறிவாளிகளும் தொழில் மேதைகளும் உன்னை பார்த்திடுவார், பெயர் மாற்றிடுவார், துயர் தீர்த்திடுவார், சுகம் சேர்த்திடுவார். நவகோளும் என்ன, எந்த நாளும் என்ன, ராகு காலம் என்ன, யமகண்டம் என்ன, உனதாதரவால் பெயர் மாறுதலால் சுபமாகிடுமே, ஜெயம் கூடிடுமே. விடியும் விடியும் எதுவும் முடியும். வாழ்வில் பொன் பொருள் புகழ் அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 2350 செல் நம்பர் 9840019245. எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு விழாவை நான் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒவ்வொரு முறையும் நான் இங்கே ஊரில் இருக்க முயற்சிக்கிறேன். இந்த பரிகார திருமணத்தினால உங்களுக்கு எல்லாம் நல்லதும் கிடைக்கும். அதுவும் யார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாக்கு இருக்கு பாருங்க, அது 100க்கு 100 உண்மையாக நடக்கும். நான் தத்ரூபமாக கண்டேன் அதை. திரு ராஜராஜன் அவர்கள் இப்படி ஒரு சிறப்பான ஒரு விழாவை நடத்திக்கிட்டு நம்ம எல்லாருடைய அத்தனை புண்ணியமும் அவருக்குத்தான் சேரும். அன்பு சகோதரர் ராஜராஜன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படவில்லை, சொர்க்கத்தில் நடைபெறுகின்றது. அந்த சொர்க்கத்தை நடத்துவது யாரென்றால் ராஜராஜன் என்ற அரசன். பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி ஒரு பெரிய திருமணம் ஒரு 100 தம்பதியர்களுக்கு பண்ணார். சென்னையில் செஞ்சுருந்தாருக்காரு, அது நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதே போல் திருச்சியில் நினைக்கிறேன். அப்புறம் கும்பகோணத்தில் எவ்வளவோ திருமணங்கள் நிறைய தம்பதிகளுக்கு அவர் செஞ்சு வச்சிருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். இன்று நீங்கள்
அனைவரும் திரு ராஜராஜன் அவர்களுடைய சொல்லிற்கேற்ப இல்லை என்றால் அவரை பொறுத்தளவில் அவர் செய்தால் காரியம் நன்றாக இருக்கும் முறையில் இரண்டாவது முறையாக நீங்கள் திருமணம் செய்திருக்கிறீர்கள். நான் என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதாவது திரு ராஜா இன்று பார்த்தீர்களேனால் என்னுடைய பெயரானது முன்பு ஆர் தனபாலன் என்று தான் இருந்தது. ஒரு முறை அவர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபொழுது அவர் சொன்னார், அதாவது நீங்கள் தனபாலன் என்பது PHALAN என்று போடுகிறீர்கள், யாரும் உங்களை கூப்பிட தனபாலன் என்று தான் கூப்பிடுவார், யாரும் தனபாலன் என்று கூப்பிட மாட்டார்கள். அதனால் நீங்கள் அந்த எச் என்ற எழுத்து போடுவதால் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்லாது எச்சுக்கு பதில் நீங்கள் என் சேர்த்து கொள்ளுங்களா என்ன நான் உடனடியாக என் மூளையில் தட்டுப்பட்டது. ஏனென்றால் என்னுடைய தாயாரின் பெயர் நேசம்மாள். ஏன்னா சிறிய வயதிலேயே நான் 5 வயதாக இருக்கும்போது என்னுடைய தகப்பனாக இறந்து விட்டார். முழுமையாக என்னுடைய தாய் தான் எங்களை எல்லாம் காப்பாற்றின காரணத்தினால் என்னுடைய தாயினுடைய பெயரை சேர்த்து தான் நேச ரத்தின தனபாலன் என்ற தாயின் பெயரையும் அதே போல் தகப்பனார் பெயருடைய பெயரை நான் இணைத்து கொண்டேன். அதற்கு அப்படி சொன்னார், அதாவது 3 எழுத்துக்கள் தான் பிரபலமாக இருக்கும், நீங்கள் பாருங்கள், அதாவது எம்ஜிஆர் என்றும் NTR என்றும் MGM என்றும் இன்னும் அடுக்கிக் கொண்டே சொன்னார். ஆனால் இந்த 3 எழுத்துக்கு நீங்கள் என்று சொந்தக்காரர் இருக்கிறார்கள், நிச்சயமாக அவங்க பார்த்தீர்களேனால் ஒரு காலத்தில் உங்களுடைய பெயர் மறைந்துவிடும், இந்த என்ஆர் தான் நிற்கும் என்று சொன்னார். அதே போன்று என்று பார்த்தீங்கன்னா அநேக பேருக்கு என்ஆர்டி என்றால் தான் தெரியும் ஒழிய என்ஆர் தனபாலன் என்று சொல்லால் தெரியாத அளவுக்கு இன்றைக்கு நான் பெருமை பெற்றிருக்கிறார். அதுக்கு மூல காரணம் ராஜராஜன் தான் என்ற எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்னுடைய மூத்த மகளை திருமணத்திற்கு நான் இவரை டேட்டெல்லாம் நான் ஏதோ ஜோதிடம் கலந்து திருமணத்தை டேட்டை நான் செய்து அதை ஏற்பாடு செய்து விட்டேன். அவர் எனக்கு ஃபோன் செய்து சொன்னார், அண்ணன் இந்த திருமணம் தேதி சரியில்லைன்னு நீங்கள் கண்டிப்பாக அதை மாற்றுங்கன்னார். ஆனால் நாங்கள் திருமணத்தை பொறுத்தவரை மண்டபம் முடித்து விட்டோம், எல்லா காரியங்களும் செய்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கு மேலான திருமண அழைப்புதான் தமிழகம் முழுவதும் அனுப்பிவிட்டோம். இனி எப்படி மாற்றுவது இங்கு நடவாத காரியம் என்னால் நான் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. உண்மையிலே பார்த்தீர்களால் அவர் சொன்னது அன்று திருமக்கு சரியாக பார்த்தீங்கன்னா 5 வருடத்தில் நான் என்னுடைய மகள் விதவை கோலம் காணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. அதான் ஏன் சொல்கிறீர்களா, அன்று நான் அதை கேட்டிருந்தால் ஒருவேளை நடக்காது இருந்திருக்கும். ஆகையால் உங்களை பொறுத்தவரை இன்று உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை இருந்திருக்கலாம், நீங்கள் இதற்காக இந்த பரிகார திருமணத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஆகையால் உண்மையிலே அவர் சொன்னதை பொறுத்தவரை அனைத்து உண்மை என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்து மதம் சொல்லுது, அடுத்தவன் பசியாக இருக்கும்போது அவன் பசி ஆத்தாம நீ சாப்பிடாதுன்னு இந்து மதம் சொல்லுது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் கிறிஸ்தவ மதம் சொல்லுது. இஸ்லாமிய மதத்தில் ஹஜ் மெக்காவுக்கு போகிறது மிகப்பெரிய புண்ணியம், ஹஜ் யாத்திரம்பாங்க. ஆனால் பக்கத்து வீட்லேயோ பக்கத்து தெருவிலையோ திருமண வயதில் ஒரு பொண்ணு இருந்தால், பல ஆண்டுகளாக திருமணம் ஆகாமல் இருந்தால், நீ மெக்காவுக்கு போய் கூட புண்ணியம் இல்லை, அந்த பொண்ணோட திருமணத்தை நடத்தி நீ மெக்காவுக்கு போயிட்டு வந்த விட பெருமை கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 3 மதங்களையும் சொல்லியதையும் தாண்டி ஒரு புரட்சியை செய்து கொண்டிருப்பவர் ராஜராஜன். இந்த 3 மதங்கள் சொல்வதையும் செய்பவர், சொல்வதை காட்டிலும் பெரிய புரட்சி செய்பவர் ராஜராஜன் அவர்கள். நாங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான பெயர்களை தமிழ் பெயர்களாக மாற்றினோம். 2001ஆம் ஆண்டு ஆரம்பித்து 2006ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டுகள் தொடர் பயணம். ஒரு மாவட்டத்திலும் பெயர்களை வடமொழிகளை தமிழ் மொழிகளாக மாற்றினோம். வடமொழி கலப்பு பெயர்களை உச்ச தமிழ் மொழியாக தமிழ் பெயர்களாக சூட்டினோம். அதற்கெல்லாம் ஆலோசனை கூறி வழிநடத்தியவர் யார் என்றால் பேரியல் பேரரசன் அண்ணன் ராஜராஜன் அவர்கள். செல்வமாக இருந்த என்னை செல்வ பிறந்தையாக மாற்றினார். அனைவருக்கும் பெயர் மாற்றியவர். அந்த பெயர் மாற்றியவர்களெல்லாம் இன்று யாரும் கெட்டு போகவில்லை, மிகவும் நலமாக இருக்கிறார், பலமாக இருக்கிறார், வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில தான் இன்று உங்களுக்கு அவருடைய வாழ்த்துதலோடு இந்த தமிழ் முறை திருமணத்தை இன்று செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்த ராஜராஜனை என்னுடைய குடும்ப வழிகாட்டியாக